நாம் என்ன பண்ணுறோன்றதை விட ஏன் அதை பண்ணுறோன்றது தான் நம்ம லைஃபோடைய குவாலிட்டியை டிசைட் பண்ணும். நம்ம லைஃப்பில் பண்ணக்கூடிய ஒவ்வொரு விஷயத்துக்கு பின்னாடியும் ஒரு பர்பஸ் இருக்கும், ஒரு நோக்கம் இருக்கும். அது கண்டிப்பாக இருக்கணும். ஆனால் நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய என்விரான்மெண்ட், இந்த சொசைட்டி கொடுக்கக்கூடிய ப்ரெஷர், அந்த பாதையில் நம்ம சந்திக்கக்கூடிய ஒவ்வொரு ஸ்ட்ரகிளும் இந்த பர்பஸை விட்டு நம்மளை தூரமாக்கிக்கிட்டே இருக்கும். இந்த உலகம் நம்மளை பல கண்ணோட்டங்களில் பார்க்கலாம், பல கண்ணோட்டங்களில் பேசலாம். பட் நாம் யார், எதுக்காக இதை பண்ணுறோம், எந்த இன்டென்ஷனில் பண்ணுறோம், யாருக்காக பண்ணுறோன்றது இறைவனுக்கும் நமக்கும் தான் தெரியும். ஸோ நம்மளுடைய ஜேர்னியில் நம்ம எவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி வந்தாலும் சரி, நாம் ஸ்டார்ட் பண்ணதுக்கான அந்த பர்பஸ், அந்த நோக்கம், அதை பற்றின ஒரு கிளாரிட்டி நமக்கு இருந்தால் தான் அதில் நம்ம எந்த அளவுக்கு டைட்டாக ஹோல்ட் பண்ணுறோமோ அப்போ தான் நம்ம பண்ணக்கூடிய விஷயத்துக்கு ஒரு அர்த்தம் கிடைக்கும். இந்த பர்பஸ் அண்ட் இன்டென்ஷனை இழந்து நம்ம எவ்வளோ பெரிய சக்ஸஸ் அடைஞ்சாலும் சரி, அது அட்லாஸ்ட் ஒரு எம்டினஸ் ஃபீலை தான் கொடுக்கும். யார் என்ன வேணாலும் பேசிட்டு போகட்டும், இந்த பர்பஸ் அண்ட் இன்டென்ஷனில் நமக்கு ஒரு கிளாரிட்டி இருக்குல்ல, இதெல்லாம் மற்றவங்கள்ட்ட போய் எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அது நமக்கு தெரிஞ்சால் போதும். ஐ ஹோப் திஸ் மேக்ஸ் சென்ஸ்.